பெரியார் ஒரு முறை தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சின்ன ஊருக்கு பயணம் போயிருந்தாரு. அப்போ அவர் ஒரு திருமண வீட்டுக்கிட்ட போனாரு. அந்த திருமண வீட்டில் இருக்க மணப்பெண் ரொம்ப சின்ன வயசு பொண்ணா இருக்கிறத அவர் கவனிச்சாரு. அப்போ தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பழக்கமா இருந்துச்சு. ஆனா பெரியார் இதை கடுமையா எதிர்த்தவர். அவர் உடனே திருமண வீட்டுக்குள்ள போய் மணப்பெண்ணோட பெற்றோரிடத்துல, இந்த பொண்ணுக்கு இன்னும் படிக்க வேண்டிய வயசு இருக்கு, இப்பவே திருமணம் செஞ்சா அவளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு பெரியார் கேட்டாரு. அந்த பெண்ணோட பெற்றோர் முதல்ல தயங்கினாங்க. ஆனா பெரியாரோட பேச்சு அவங்கள சிந்திக்க வச்சுது. அங்க இருந்த சில பேரு, இது எங்களுடைய பழக்கம், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இதுல தலையிடன்னு சொல்லி பெரியாரை பார்த்து கோபமா கேட்டாங்க. பெரியார் அமைதியா பதில் அளித்தாரு. இது பழக்கம்னா அது மாற வேண்டிய பழக்கம். ஒரு பெண்ணோட வாழ்க்கைய படிப்பு இல்லாம சுதந்திரம் இல்லாம அழிக்கிறது நியாயமா? நீங்க உங்க மகளுக்கு சிறைய தரீங்களா இல்ல வாழ்க்கைய தரீங்களா அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சாரு. அவருடைய வார்த்தை அங்க இருந்த எல்லாரையும் திகைக்க வச்சுது. அந்த மணப்பெண்ணோட அப்பா பெரியாரோட வாதத்தால உணர்ச்சி வசப்பட்டு, ஐயா நீங்க சொல்றது சரி, நான் இந்த திருமணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாரு. அந்த திருமணம் நிறுத்தப்பட்டது. பின்னர் அந்த பெண் பள்ளியில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் பெரியாரின் துணிச்சலையும் ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்றும் அவரது உறுதியான நம்பிக்கையையும் காட்டுகிறது. பெரியார் வெறும் பேச்சாளராக மட்டும் இல்ல, அவர் செயல்படுத்துபவராகவும் இருந்தாரு.